ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறேன்னா, தோசைக்கு சாம்பார் தான் இட்லி, தோசைக்கு சாம்பார் தான் செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் பயத்தம்பருப்பும், கொஞ்சம் துவரம்பருப்பும் பயத்தம்பருப்பு மட்டும் நீங்க போட்டுக்கலாம். நான் 2ம் மிக்ஸ் பண்ணி நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். பட்டாணி கொஞ்சம் போடுறேன். அப்புறம் பசுமஞ்சள கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி வேணாலும் போடலாம். என்கிட்ட மஞ்சள் இருந்ததுனால அத கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 1/2 தக்காளிய கட் பண்ணி வச்சுருக்கேன். புளிப்புக்கு தக்காளியும் கொஞ்சோண்டு புளி போட போறேன். 1 மிளகா போடுறேன். பரங்கிக்காய் அது மாதிரி போடுறேன். கொஞ்சம் ஸ்வீட்டாக ஹோட்டல் சாம்பார் மாதிரி நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் நிறையா போடுறேன். வேணா கொஞ்சமாக போடுங்க. வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து சாம்பார் பொடி தான் காரம் தான். இதுக்கு வேறு எதுவுமே போட போகிறதில்ல. நார்மல் வீட்டில் இருக்கிற சாம்பார் பொடியை ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பும் போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டு அப்புறம் பெருங்காயம் போடலாம். கொஞ்சம் பெருங்காயம் போட்டு உப்பும் போட்டு நம்ம குக்கரில் ஒரு 2 3 அந்த பருப்பு வேகிற அளவுக்கு விசில் விடணும். நல்லா கொஞ்சம் குழையிற அளவுக்கு இது பாருங்கள் குக்கரில் வச்சாச்சு. வச்சு இதை மூடி போட்டு ஒரு கொதி வந்தோடனே மூடி போட்டு விசில் விடுங்க. ஒரு 4 5 விசில் நல்லா குழையிற அளவுக்கு விடுங்க. பெருங்காயம் போட்டாச்சு. இப்போ மூடிட்டு நம்ம விசில் விட்டுலாம். இப்போ வெங்காயத்தை அதிலேயே போட்டு கூட நம்ம வேக விடலாம். அது கொஞ்சம் நல்லா இருக்காது அந்தளவுக்கு. அதனால இப்போ வந்து ஒரு இலுப்பச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் தாளித்து கொட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா வெந்தயம் தாளித்து கொட்டுங்க. நல்லது உடம்புக்கு. வெந்தயம் தாளித்து பொரிஞ்சோடனே வெங்காயத்தையும் ஒரு பச்சை மிளகாயும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி இதுக்கு தேவையான உப்பு போட்டு ஃப்ரை ஆனோடனே கொஞ்சம் பொடி பொடியாக நான் வந்து கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே பொரியலுக்கு பண்ணிவிட்டு இருந்த கேரட்டாக போடுறேன். நீங்கள் வேண்டான்னா கொஞ்சம் பெருசு பெருசாக கூட போடலாம். அதை குக்கர்லேயே நாங்கள் போட்டு வேக விட்டுடலாம். இப்போ கொஞ்சோண்டு புளி தண்ணி கருவேப்பிலை போட்டு அது நல்லா வேகிற அளவுக்கு நம்ம அந்த வெங்காயமும் கேரட்டும் வேகிற அளவுக்கு கொதித்து வந்தோடனே ஆஃப் பண்ண வேண்டியதான். அந்த பருப்பு தண்ணி நல்லா வெந்துடுத்து. அதில் உள்ள எல்லாமே வெந்து பருப்பும் வெந்து போயிடுத்து. இப்போ இலுப்பச்சட்டியில எல்லாம் வேக விட்டு வச்சுருக்கோம். வெங்காயம் கேரட்டு எல்லாம் அது நல்லா வெந்துடுத்து. இதையும் தூக்கி அந்த குக்கரில் கொட்டி நம்ம வந்து அரைச்சி விட்ட சாம்பார் பொடி பண்ணி வச்சுப்போம்ல, கொத்தமல்லி கடலப்பருப்பு மிளகா அந்த பொடியில் 1 ஸ்பூன் போட்டுட்டு இப்போ கொத்தமல்லியும் போட்டு நாட்டு சர்க்கரை உங்களுக்கு பிடிச்சா கொஞ்சம் போடுங்க. நல்லா திதிச்சுன்னு நல்லாயிருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் நான் போட்டாச்சு. கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் மேலே கொஞ்சம் பெருங்காயத்தையும் போட்டு ஒரு கொதி விட்டு இறக்க வேண்டியது பாருங்க. பெருங்காயம் போடுறேன். அப்பையும் பெருங்காயம் போடலாம். இப்பயும் போட்டால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிட்டு பாருங்க. கொதி வந்துடுச்சு. தோசைக்கு எங்கள் வீட்டில் இதான் பண்ணியிருந்தேன். பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சாம்பார் நீங்களும் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். 2 தோசை வாத்து வச்சுருக்கேன். ஓகே பாய்.